தமிழ் சினிமாவில் ஒரு சினிமோட்டோகிராஃபர் டைரக்டராக மாறுறது அப்படிங்கிறது ரொம்பவும் அபூர்வம். அதுவும் வெற்றிகரமாக தொடர்ச்சியாக பயணிக்கிறது அப்படிங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. அந்த வகையில் இயக்குனர் பாலுமகேந்திரா அவர்களுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றவர் தான் மறைந்த இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள். தமிழில் காதல் தேசம், நேருக்கு நேர், முதல்வன், பாய்ஸ், கில்லி, சிவாஜி மாதிரியான பலதரப்பட்ட படங்களில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி ஒரு முன்னணி ஒளிப்பதிவாளர் லிஸ்ட்டில் அவர் இருந்தாலும் இயக்குனராக அவருடைய வெற்றி அதை விட பெரியது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேவி ஆனந்த் இயக்கத்தில் வெளியான படங்களில் ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவி லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் மட்டும்தான். பலருக்கும் இதில் மாற்று கருத்து இருக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்கிற படம் 2019 வெளியான காப்பான். எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுடன் இணைஞ்சு இந்த படத்தில் திரைக்கதை எழுதியிருப்பார் கேவி ஆனந்த் அவர்கள். சூர்யா, ஆர்யா, மோகன்லால் அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டில் பிரம்மாண்டமான கதைக்களத்தில் வெளியான காப்பான் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் ஒரு டீசெண்டான பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை பெற்றுச்சு. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லரான இந்த படத்தில் வந்த வெட்டுக்கிளி மூலமாக பயிர்களை அளிக்கிற கான்செப்ட் பின்னால் ரியல் லைஃப்பில் நடந்தப்போ அன்றே கணித்தார் சூர்யான்ற கான்செப்டில் ட்ரெண்ட் ஆச்சு. நிச்சயமாக காப்பான் ஒரு நல்ல அட்டம் தான். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற படம் 2017 வெளியான கவன். தமிழில் டெலிவிஷன் சேனலில் நடக்கிற பாலிடிக்ஸையும் அதன் மூலமாக வளர்கிற கட்சி அரசியலையும் துணிச்சலாக சொன்ன விதத்தில் இந்த படம் பாராட்டத்தக்கது தான். டிஆர் அவர்களையும் பவர் ஸ்டார் அவர்களையும் வேற ஒரு பரிமாணத்தில் காமிச்ச படம். டிஆர் அவர்கள் வேறு சில இயக்குனர் படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக பண்ணியிருந்தாலும் ஒரு முழுமையான கதாபாத்திரமாக தன் படம் இல்லாமல் வேற ஒரு இயக்குனர் இயக்கத்தில் நடித்த ஒரே படம் கவன் மட்டும்தான். ஃபேக் நியூஸில் ஆரம்பித்து ரியாலிட்டி ஷோன்ற பேரில் நடக்கிற ஸ்கிரிப்டட் ஷோ, நேர்காணலில் நடக்கிற அநியாயங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த ஃபர்னிச்சரையும் போட்டு உடைச்சிருப்பார் கேவி ஆனந்த் அவர்கள். இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற படம் 2005 வெளியான கனா கண்டேன். கேவி ஆனந்த் அவர்கள் இயக்குன படம் அது அப்படின்னு பலருக்கும் இது ஆச்சரியத்தை கொடுக்கும் படம். பலரும் அயன் தான் கேவி ஆனந்துடைய ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படம் வெளியாகிருக்கும். அந்த டைமில் பாலிடிக்ஸில் ரொம்பவும் பிரபலமான கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பற்றி பேசின படம். இதில் வில்லன் கேரக்டரான மதன் கதாபாத்திரம் இப்போ வர்ற பல ரிச், ஸ்டைலிஷ், சைலண்ட் வில்லன்களுக்கெல்லாம் முன்னோடினே சொல்லலாம். கேவி ஆனந்த் அவர்களுடைய மற்ற படம் அளவுக்கு இந்த படம் பேசப்படலை அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தத்துக்குரியது தான். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிற படம் 2015 வெளியான அநேகன். தமிழில் வெளியான ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஆக்ஷன் ட்ராமாவாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். வீடியோ கேம் டிசைனருடைய கற்பனை மிக்க உளவியலையும் அதுக்கு அவங்க கொடுக்குற விலையையும் அதனால் ஏற்படுற ஆபத்தையும் ஃபேண்டசியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக லியூசி ட்ரீம்ஸ், மறுபிறவி மாதிரியான விஷயங்களை வீடியோ கேம்ஸோடு கனெக்ட் பண்ணி வெவ்வேறு காலகட்டங்களோட இணைச்ச விதம் ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஹீரோயினுடைய கனவு, கற்பனை, கதை, உண்மை பற்றிய குழப்பங்களும் அது தெளிவாகிற விதமும் அட்டகாசமான முறையில் எழுதப்பட்டிருக்கும். இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிற படம் 2012 வெளியான மாற்றான். டெக்னிக்கலாக தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போன படம்னே சொல்லலாம். சங் மற்றும் யங் பங்கர் அப்படின்ற ரியல் லைஃப்பில் இருக்கிற கஞ்சாயின் ட்வின்ஸ் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி உருவான படம் அப்படின்னு இந்த படத்தை பற்றி டைரக்டர் அவர்கள் சொல்லியிருப்பார். தமிழில் இதுக்கு முன்னாடி வந்த இரட்டையர்கள் பற்றின படங்களில் இருக்கிற முரண்பாடு அப்படின்ற கான்செப்ட் இந்த படத்துலையும் அற்புதமாக கையாளப்பட்டிருக்கும். கவர்மெண்ட்டால் தோற்று போகிற ஒரு நல்ல சயின்டிஸ்ட் குடும்பத்தோட உதவியால் எப்படி சைக்கோ சயின்டிஸ்ட்டாக மாறுறாருன்ற தீமில் டிஎன்ஏ செலக்டிவ் ப்ரீடிங், கஞ்சாயின் ட்வின்ஸ் கேரக்டர் கான்ஃப்ளிக்ஸ், எனர்ஜி ட்ரிங்க் இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஹை கான்செப்ட் விஷயங்களை ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜாக எமோஷனல் எலமெண்ட்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் கேவி ஆனந்த் அவர்கள். இந்த படத்துலையும் அன்றே கணித்தார் சூர்யாக்கான கான்செப்ட் இடம்பெற்று இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற படம் 2011 வெளியான கோ. தமிழில் வெளியான கட்சி அரசியல் சார்ந்த படங்களில் இது ஒரு முக்கியமான படம். நடிகர் ஜீவா கேரியரில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கம்பேக்காக அமைஞ்ச படம். ஆளுங்கட்சி அரசியல், எதிர்க்கட்சி அரசியல் இதெல்லாம் தாண்டி யங்ஸ்டர்ஸ் அரசியல் எப்படி ஆட்சிக்கு வருதுன்றதை ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதைக்களத்தில் சொன்ன படம். எல்லா தரப்பு அரசியலோட கோரமுகத்தையும் கோமாளித்தனத்தையும் பத்திரிகையாளர்களுடைய பின்பலத்தில் சொன்ன விதத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் மூவியாக உச்சத்தில் இருக்குது இந்த படம். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஞாபகப்படுத்தக்கூடிய காட்சிகள் படத்தில் இருக்குன்றது கூடுதல் சிறப்பு. திரைக்கதையாகவும் மேக்கிங்காகவும் கேவி ஆனந்துடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் படைப்பாக இந்த படம் எப்பவும் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிற படம் 2011 வெளியான அயன். கிளாசிக் சினிமாவான வாரணமாயிரம் படத்துக்காக போட்ட சூர்யாவோட உழைப்பை மாஸ் சினிமாவுக்கானதாக மாற்றி சூர்யாவுக்கு ஒரு எவர்கிரீன் பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்திருப்பார் இயக்குனர் கேவி ஆனந்த். அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் அல்லாத மற்ற ஹீரோ படங்களில் மிகப்பெரிய வசூல் வெற்றி பெற்ற படமாக வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் கொண்டாடப்பட்ட படம். அது வரைக்கும் ஒரு கதாநாயகர் கருத்தல் வேலை செய்கிற படங்கள் அப்பப்போ வந்திருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு நல்லது செய்கிற ராபின்ஹுட் பாணி கதைகளாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் ஒரு துடிப்பான இளைஞன் தேவா தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தாஸ் மேலே உள்ள விசுவாசத்தாலையும் எப்படி எல்லா கடத்தலைகளையும் செய்கிறான், அதனால் அவனுக்கு உண்டாகிற எதிரிகள், துரோகிகள் மூலமாக சந்திக்கிற பின்விளைவுகள் என்ன, அதை அவன் எப்படி கடக்கிறான் அப்படின்றத முழுமையான சுவாரஸ்யமிக்க திரைக்கதை மூலமாக ஆடியன்ஸுக்கு ஒரு முழு திருப்தி தந்த படைப்பாக அமைஞ்ச படம் தான் அயன்.
இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு ட்ரோல் மெட்டீரியலுக்குரிய கண்டென்ட்டாக இருந்தாலும் திரைக்கதை நேர்த்தியால் அது கண்டுக்காமல் போக அதை தன்னோட கோபடத்தில் தானே ட்ரோல் பண்ணியிருப்பார் இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள். கேவி ஆனந்த் அவர்களுடைய டைரக்ஷன் கெரியரில் கடைசியாக வெளியான படம் காப்பான் தவிர்த்து மற்ற எல்லா படங்கள்லையும் கேவி ஆனந்த் அவர்களோட கோ-ரைட்டராக ஒர்க் பண்ணவங்க எழுத்தாளர்கள் சுபா தான். ஆல்ரெடி சினிமாவில் இவர்களுடைய எழுத்துப்பணி பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், பார்க்காதவங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஆவரேஜ் டு பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் கேவி ஆனந்த். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு மாற்று கருத்து, அதாவது மாற்று வரிசை இருந்தால் தாராளமாக கீழே டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.